அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான தீப வழிபாடு தெரிஞ்சுக்க போறோம். சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே இந்த வருடத்துக்கான முதல் மாதம். நம்ம குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏதாவது காரியங்கள் நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, இல்லாட்டி வேற ஏதாவது நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை இருக்குது. அந்த பிரார்த்தனைகள் பல மாதங்களாக பல வருடங்களாக நாங்கள் வச்சுட்டே இருக்கோம் இறைவன்கிட்ட, ஆனால் எங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்க இந்த அற்புதமான தீப வழிபாட்டை சித்திரை மாதம் முடிவதற்குள்ள ஒரு வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். ஏன்னா நமக்கு அடுத்து வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வருது. அந்த நாட்களில் இந்த தீப வழிபாட்டை பண்ணலாம். இல்லாட்டி இன்றைக்கி நமக்கு சித்திரை மாதத்துடைய வெள்ளிக்கிழமை தான். அப்படி இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் பரவாயில்ல, சித்திரை முடிவதற்குள்ளாக நம்ம இந்த தீப வழிபாட்டை நம்ம வீட்டில் செய்வதற்குள்ள கண்டிப்பாக என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இறை அருளாலே நடக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய குடும்பத்தில் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே விசேஷமான ஒரு மங்களகரமான ஒரு வாரங்க. மற்ற நாட்களில் ஒரு சில குடும்பத்தில் விளக்கு ஏற்றாதவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமைன்னு வந்துட்டாலே போதும் சின்னதான ஒரு தீப வழிபாடாச்சும் பண்ணுவாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம செய்கின்ற பூஜையானது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பூஜை. எவ்வளவோ நம்ம குடும்பத்தில் வறுமையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கிறதாலுமே இந்த வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்ற ஏற்ற நம்முடைய குடும்பமும் நல்லபடியாக ஒளிரும், குடும்பத்தில் எல்லா விதமான சுபிக்ஷங்களும் கிட்டும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. முதல்ல இந்த தீப வழிபாடு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நம்ம பூஜை அறையில் தீபங்கள் நம்ம ஏற்றுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மாக்கோலம் போட்டுட்டு தான் நம்ம தீபம் ஏற்றுவோம். ஒரு தாமரை கோலம் போடுவாங்க, நிறைய பேர் இந்த ஸ்டென்சில்ஸ் அச்சு மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு கோலம் போடுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமையில் மட்டும் நம்ம எப்படி தீபம் ஏற்றணும்னா, ஸ்வஸ்திக் சிம்பிள், அதாவது இது ஒரு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து தரக்கூடியது தான் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள். இந்த சிம்பிளானது நமக்கு பூஜை அறையில் நம்ம இது மாதிரி வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் குங்குமம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குங்குமம் அல்லது மஞ்சள் இதை நல்லா நீங்கள் குழப்பிட்டு தண்ணி லட்டி பண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம ஒரு லிக்விட் ஃபார்மில் எடுத்துகிட்டு அதை உங்களுடைய மோதிர விரலால் இந்த சிம்பிளை மட்டும் நம்ம இப்படி வரைஞ்சி அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதற்கு மேலே நீங்கள் எந்த தீபங்கள் வேணாலும், நம்முடைய காமாட்சி தீபம், அகல் விளக்கு எது ஏற்றினாலுமே நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவிதமான ஒரு மங்களங்கள், ஒரு நல்லபடியான மகாலட்சுமி யோகம், பணவரவு, பணத்துக்கான தடைகள் இது எல்லாமே விலகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இது வரைக்கும் நாங்கள் வெள்ளிக்கிழமையில் வேறு சாதாரண கோலம் தான் போடுறோம் அப்படிங்கிறவங்க கூட பூஜை அறையில் ரொம்ப எளிமையான ஒரு ஸ்வஸ்திக் இந்த சிம்பிளை மட்டும் வரைஞ்சி தீபங்கள் ஏற்ற ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு அதற்கு மேலே சின்னதான ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம். இல்லாட்டி காமாட்சி விளக்கை ஏற்றுறீங்கன்னா காமாட்சி விளக்கை ஏற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த விளக்கு போதுங்க. இதில் நம்ம சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றலாம். இதற்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தீபத்துக்கு 2 ஜீரக மணி மட்டும் போதும். இந்த ஜீரகம் புதுசாக வாங்கணுமா இல்லாட்டி பழச சமையலுக்கு வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கலாமான்னா தாராளமாக நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எதற்காக இந்த சீரக தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரக தீபமானது நம்முடைய அந்த தீபம் எப்படி ஒளிருதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகி நல்லபடியாக ஒளிருங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு சமையலுக்கு நம்ம ஜீரக தண்ணி குடிக்கிறது, சமையலில் சீரகம் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் எதற்காக சயின்டிஃபிக்கான நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய அகத்தை, நம்ம இன்னர் பார்ட்ஸை நல்லா க்ளீன் பண்ணி சீராக்கம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த ஜீரக தீபமும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய கெட்ட அழுக்குகள், கெட்ட விஷயங்கள், நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய எதிர்மறையான ஒரு எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நமக்கு நீக்கி நம்ம வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு கிளென்சிங் ஆகிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறையான ஆற்றல்கள் இது வீடு ஃபுல்லாக பரவி இருக்குங்கிறது தான் இந்த தீபத்துடைய ஒரு சூக்ஷ்மமே. இந்த தீபத்துக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி தீபங்கள் மாதத்துக்கு நம்ம ஒரு முறை ஏற்றி வழிபட்டாலே போதும், நல்ல ஒரு வளமான ஒரு செல்வ செழிப்பு நமக்கு நிச்சயமாக அமையும். அதே மாதிரி குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ ஒவ்வொரு பிரச்சனைகளாக ஒவ்வொரு விஷயங்களாக சரியாகிறது, அது மாதிரி சுபகாரிய தடைகள் இருந்தால் அது நமக்கு கரெக்டாக நேராகிறது, இப்படி எல்லாமே நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒவ்வொரு விஷயங்களாக சரி பண்ணும். இது நம்பிக்கையோடு நீங்கள் தாராளமாக இந்த தீப வழிபாட்டை ஏற்றலாம்.
நிறைய வீட்டில் வந்து சொந்த வீடோ வாடகை வீடோ நல்லபடியாக பார்த்து பார்த்து நம்ம இருந்திருப்போம். ஆனால் நமக்கு கண்ணுக்கே தெரியாத சில பிரச்சனைகள் ஒரு புது வீட்டுக்கு வந்தவுடனே அப்படி ஏதாவது ஒரு ரீசன், அதாவது வாஸ்து குறைபாடுகள் கூட நமக்கு காரணமாக இருக்கலாம். அப்படி இந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு சரியே ஆகலை அப்படிங்கிறவங்க கூட இந்த சீரக தீபத்தை வந்து நம்ம ஏற்ற அந்த கண்ணுக்கு தெரியாத எல்லா விதமான இந்த வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக நமக்கு சரியாகும். அதனால் இந்த சக்தி வாய்ந்த சீரக தீபத்தை நிச்சயமாக இந்த சித்திரை மாதத்துடைய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் விசேஷ நாட்களில் உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே நம்மளே ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அடுத்த நாள் இந்த இந்த விளக்கை நம்ம சுத்தப்படுத்துகிறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீரகத்தை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுட்டு, இல்லாட்டி செடியில் எங்கேயாச்சும் நம்ம போட்டுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எந்தவித தோஷங்கள் தவறுகள் எதுவுமே கிடையாது. பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு ஐஸ்வர்ய தீபமானது நம்ம குடும்பத்துக்கு பலவிதமான முன்னேற்றங்கள், நம்முடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்தை தடுக்க யாராலும் எந்த சக்தியாலும் முடியாது. செலவே இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம். கண்டிப்பாக இந்த பொருள் ஜீரகம்ங்கிறது எல்லாருடைய வீட்லேயும் சமையலில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் குடும்பத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு, நல்லபடியாக ஒரு குடும்ப முன்னேற்றம் நமக்கு கிடைப்பதற்கு நிச்சயமாக இந்த தீப வழிபாட்டை இன்றைக்கி சாயங்காலம் இல்லாட்டி வரக்கூடிய சித்திரை வெள்ளிக்கிழமையில் விசேஷமான நாட்களில் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுங்க. அதே மாதிரி இது மாதிரி தீபங்கள் ஏற்றுறப்ப வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு சுக்கிர பகவானுக்கு உரியது. அப்போ நம்ம ஏதாவது வெள்ளை நிற பொருட்கள் நம்ம சுவாமிக்கு வந்து நிவேதனமாக வச்சோன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பண வசியம் நமக்கு கிடைக்கும்னு ஐதீகம் இருக்குது. நிறைய பேர் சுவாமிக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம டக்கு நிவேதனமாக வைப்போம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழங்கள் வைப்போம், எல்லாமே வைப்போம். ஆனால் வெள்ளிக்கிழமையில் மட்டும் குறிப்பாக நமக்கு வந்து இது மாதிரி சாயங்காலம் உங்கள் வீட்டில் எந்த விளக்கை ஏற்றினாலும் எல்லா நாட்கள் வெள்ளிக்கிழமையில் 2 டைமண்ட் கல்கண்டை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து சுவாமி ரூமில் வந்து வைக்கிறது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் மல்லிகைப்பூ வந்து நம்ம சுவாமிக்கு சாத்துறது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வெள்ளை நிற பொருட்களால் நம்ம சுவாமிக்கு நம்ம பண்ணுறப்ப, ஒரு பால் பாயசம் பண்ணுறது, இல்லாட்டி அவல் பாயசம் பண்ணுறது, இது மாதிரி வெள்ளை பொருட்களால் ஏதாவது ஒரு நிவேதனங்கள், எளிமையான விஷயங்கள் உங்களுக்கு முடியறது நம்ம பண்ணுறப்ப நிச்சயமாக அந்த இடத்துல நமக்கு மகாலட்சுமி யோகமும் ஒரு பண வசியமும் கண்கூட நமக்கு கிடைக்கும். இது வந்து பலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட வெள்ளிக்கிழமையில் 2 டைமண்ட் கல்கண்டு மட்டும் நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக வைக்க மறக்காதீங்க. சின்னதான ஒரு முயற்சி தான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே மாற்றுங்க. அதனால் இந்த ஒரு தீபமும் நமக்கு வெள்ளிக்கிழமையில் வைக்கக்கூடிய இந்த நிவேதன பொருட்களும் நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த குடும்ப முன்னேற்றம் நல்ல சுபிக்ஷமாக இருப்பதற்கு வழிவகுக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி, இல்லாட்டி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் இறையருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கவசம் மாதிரி இருந்து காக்கும். நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.